கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தை மே மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே நியூ கிங் ஜேம்ஸ் பைபிளில் அங்கே வாசிக்க சொல்ல அதனுடைய அர்த்தம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, கர்த்தரையே சார்ந்திடு, அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவர் செய்ய வேண்டியதை செய்வார். இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. பலவித வேதாகமங்களை நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுதும் அதனுடைய அர்த்தங்கள் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன, நம்முடைய சார்பு யாரை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றத முக்கியமாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். சொந்த பந்தங்களையா, தாய் தகப்பனை யாரையானா இருக்கட்டும். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை சார்ந்திரு, அவர் மேலே நம்பிக்கை ஆயிரு, அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அது எடுத்துக்காட்டு என்னுடைய சாட்சியை நான் சொல்லப்படுவேன். மேரேஜ் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. அடுத்து அதை முன்பாக வந்து செய்வதற்கான ஒரு மனிதரும் இல்லை. எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவரே தான் நான் சார்ந்திருந்தேன். அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் என்னை தேடி என்னுடைய நண்பர் பைபிள் காலேஜ் படித்தவர் ஒரு 13 வருஷம் கழித்து என்னை தேடி என்னுடைய வீட்டில் வராரு. வந்து பல நாள் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் என்னோடு கேட்டார், ஒரு அலைன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்காருன்னு தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு தான் பாரும்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அப்பொழுது என்னிடத்துல ₹1 கூட இல்லை இந்த மேரேஜ் செய்வதற்கு. அப்பொழுது அந்த தேவ மனிதன் ஒன்று சொன்னார், ஜெபம் பண்ணுங்க அப்படி என்று சொன்னார். அப்போது என்னுடைய சார்பெல்லாம் கர்த்தரையே சார்ந்து இருந்தேன். அப்போ அவரே டேட்டு சொன்னார். கர்த்தர் பார்த்து கொண்டு வந்து அந்த முழு பொறுப்பையும் அந்த ஒரே தேவ மனிதனை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அது நடந்த இடம் இப்போ நம்ம புதிதான விமான நிலையம் அமைக்க போகிற அதுக்கு பக்கத்தில் தான் அதனுடைய பெரிய சர்ச். 9 ஏக்கராக 2 சென்ட் கம்மி. அப்பேற்பட்ட இடத்துல அந்த பெரிய ஒரு திருச்சபை இருக்கிறது, கிரைஸ்ட் ஃபார் இந்தியா என்று சொல்லி. அப்போது அதனுடைய தலைமை போதகர் அவர் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் எல்லாமே செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், எங்களை ஒன்றுமே இல்லை டேட்டு. அப்போது அடிக்கும் பொழுது பாருங்கள், பொண்ணு வீட்டுக்காரே அதனுடைய இன்விடேஷன்லாம் அடிக்க வச்சார் ஆண்டவர். அப்போ என்னிடத்துல யாருமே இல்லை. வந்து அதை முன்னின்று, ஆனால் நான் ஆண்டவர்களை சொன்ன, ஆண்டவரை நான் உண்மை நம்பி இருக்கிறேன். 2004 நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். தேவன் என்னை அவர் மகனாக ஏற்றுக்கொண்டார். போய் நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் கர்த்தரே சார்ந்திருக்க வேண்டும். இந்த மே மாதத்தில் 8ஆம் தேதி 2023 எனக்கு திருமணம் தேவ கிருபையாலே அந்த போதகர் மூலம் தேவன் செய்தார். எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொண்டார். சாப்பாடு, பந்தல் எல்லாவற்றையுமே எல்லாம் அவருடைய திருச்சபையிலேயே. அப்பா, நண்பன் என்று சொல்வதா, தேவன் என்று சொல்வதா, அவர் மூலமே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். அப்போ ஒரே காரியம், அப்போ நாம் என்ன செய்யணும், கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு பிளாக் ஆனால் கூட சரி, தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலைகள் தலைகீழாக இருந்தாலும் பரவாயில்லை, செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் என்னை அப்போ உண்மையில் நம்மை தேடி ஒரு மனிதனை தேவன் அனுப்புவார். அதே போல தான் நாம் யோபுவும் பார்க்கிறோம்.
அவருடைய சூழ்நிலை எல்லாம் சரிந்து போச்சு. நல்லா இருந்தார். ஆனால் இருந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து 7,000 ஆடு, 500 ஏர்மாடு, 500 கழுது, 3000 ஒட்டகம், 10 பிள்ளைகளை இழந்து போயிட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் மனைவியே அவர் விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் கர்த்தரையே சார்ந்திருந்தார். யோபு 42:10 பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிநேகிதருக்காக அவன் யோபு ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி 2 மடங்காக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அவன் நிச்சயமாக நாம் கர்த்தரையே சார்ந்திருப்போம். அந்த வசனம் சொன்னது போல அவரே நம்பியிருக்கும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். அது என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். யோபு வாழ்க்கையை நம்ம பார்க்கவும் இல்லை, ஆனால் பார்த்தோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வசனம் உண்மை. நிச்சயமாக அது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அது எல்லாருடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய பெரியவராயிருக்கிறார்.